வந்து கொத்தாட வந்துட்டாங்க. கேட்கறவன் கேனையினா இருந்தா கேழ்வரகல நெய் வடிதுன்னு சொல்லுவாங்களாம். கேட்கறவன் கேனையினா இருந்தா எருமை கடை ஏரியா பிளான் ஓட்டுக்கும்பாங்களாம். பனைமரத்துக்கடியில பாலை குடிச்சாலும் அது கல்லுன்னு தான் சொல்லுவாங்களாமா. கல்லுன்னு சொல்லுவாங்க. பாலத்தான் குடிக்கிறானுங்க. நான் கல்லையா குடிக்கிறாங்க. பால் மாதிரி இருக்குது. பாலுங்க கல்லுங்க. கல்லை குடிக்கிட்டு பாலுங்கிறாங்க. பூச்சி பூச்சின்னா நாய் மூஞ்ச நாக்குமா. அப்பா நாயை பூச்சி பூச்சின்னா நான் மூஞ்சதான் நக்கும். ஏன்னா அது ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துறோமா. அது வாங்கி கூப்பிட்டாக்க வந்தவொடனே மூஞ்ச நக்குமா. ஆனால் அடங்காத நாய். கொடுமை கோயிலுக்கு போனாங்களாம். அங்கே ஒரு கொடுமை திங்குன்னு ஆடிச்சான். அவள் கொடுமையை சொல்கிறதுக்கு கோயிலில் போய் சாமி கும்பிட்டு நம்ம கொடுமையை சொல்லிட்டு வரலான்னு அவள் போனாலாம். அங்கே போனால் அங்கே இருக்கிறவங்க நான் கேட்க முடியல. அந்த மாதிரி கொடுமை கோயிலுக்கு போய் இப்படி அவள் குழப்பி போடுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த கதையாக இருக்குது. வேலையில் அதை பிடிச்சி வேட்டிகள் இந்த கதையா அவன் பாட்டில் அவன் செல்ல பார்த்து அப்புறம் குத்துதே உடையுதேன்னு சொன்னாங்கல்ல. அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். வேலியில கிடக்கிறவான நாம பிடிச்சி வேட்டுகளை விட்டு அது குத்தவங்க தான் தெரியும், குடையும் தான் தெரியும். அதை என்ன பண்ண முடியும்? நம்ம அவங்க பாட்டில் அவங்க வேலியில் போகுது. அதை பாட்டில் நம்ம விட்டுருந்தோம். அதை பிடிச்சி நாமளே விட்டுட்டா அப்படி தான் தெரியும். அது மாதிரி அவன் பாட்டில் அவன் செல்ல பார்த்துக்கிட்டோம்மா. அவனை கூப்பிட்டு வாடான்னு சொல்லி அவன் காலில் உட்காந்தான் கையில் உட்காந்து காலை வடிக்கும் கையை வடிக்கிறான். அவன் என்ன பண்ணுவான் சொல்லுவான். கோயிலுக்கு போனான். அங்கே நாயை குளிப்பாட்டி நடுவுட்டு வச்சாலும் அது காட்டுறதான் காட்டுமா. ஆமாம், அது நாயை குளிப்பாட்டி சுத்தபத்தமாக கொண்டாந்து விட்டேனாலும் அது எங்கே போய் தரலாமோ அங்கே போய் மண்ணில் தான் பிறந்துக்கிட்டு வரும். அது சுத்தமாகலாம் கொஞ்சம் நேரம் கூட அது இருக்காது. அதுக்கு தான் நாயை குளிப்பாட்டி நடுவுட்டில் வச்சாலும் அது அப்படி தான் இருக்குன்னு அது குத்தி காமிக்கும். நாய்ங்கிற குத்தி அது காமிச்சிடும். மனசுக்கு எவ்வளோ மனசுக்குள்ள அப்படி தான் நினைக்க மாட்டாங்க. அது அப்படி தான் இருக்கும். அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியில கொடை பிடிப்பானாமா. ஆமாம், இல்லாதவன் திடீர்னு பெரிய பணக்காரன் ஆகிட்டா அவன் எந்த நேரத்துலையும் கொடை பிடிச்சிட்டு தான் போவானுங்க. அது மாதிரி அர்த்தராத்திரியில் கொடை பிடிக்கிறது அதான் கதை. பணக்காரன் ஆகிட்டா அவன் வேலையெல்லாம் காட்டிகிட்டு இருப்பானுங்க. மனசில் மதிக்க மாட்டானுங்க. அதான் கதை. அதுக்கு குழம்பு வெந்த புள்ள வேல் பாய்ச்சின மாதிரி ஆகிப்போச்சு. வெந்த புள்ள வேலை பார்த்துக்கணும்னா அவங்களே வந்து நூலாகி ஒடுங்கி போய் கிடப்பாங்க. அதில் அவங்க ஒவ்வொரு வார்த்தையும் சொன்னால் அது புண்ணாகிற மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி போனாங்க. அது அவங்க மனசிடாம இதாகும். அதுதான் அது சொல்கிறது குழம்பு. பாடி குத்துனாலும் பதிரு அரிசாகாது. அப்படின்னா அது வந்து பதிரு 1 கிலோ குத்து எவ்வளோ நேரம் அது குத்துனாலும் அது அரிசி வரப்போறது உண்மையாக தான் ஆகும். அதுக்கு தான் பாடி குத்துனாலும் பதிரு அரிசி ஆகாது. அது மாதிரி ஒரு மனுஷன்கிட்ட ஏதாவது நம்ம சொன்னோம்னாலும் அவங்க சொல்லி பேச்சு கேட்கலாம், அதை விட்டுடணும். உருண்டு உருண்டு பிறண்டாலும் ஒட்டுறதான் ஒட்டும். நம்ம என்னத்தான் கஷ்டப்பட்டு பாடுபட்டாலும் வேறுல உருண்டு பிறண்டு வேலை செஞ்சாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சாலும் நம்மளுக்கு ஒட்டுறதான் ஒட்டும். ஏன்னா அந்த நம்மளுக்கு என்ன கொடுத்து வச்சிருக்குது அந்த ஆண்டவன் அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஏற்றி வர போகிறதில்ல. 5இல் வளையாதது 50இல் வளையுமா? சின்ன பிள்ளையில வளையாதது வளைஞ்சி வேலை செய்யாது, இஞ்சி வேலை செய்யாமல் இருக்கலாம். அது 50 ஆனாலும் அது வளைஞ்சு செய்யாது. சிம்பிள வளையாது பொம்புல வளையாது.